அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ குவைத் அறிவிப்பு. குவைத் பணிப்பெண்கள், குவைத்துக்கு வரும் பணிப்பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை. 30 நாடுகள் தடை பட்டியலில். கத்தியை காட்டி மிரட்டிய பணிப்பெண். நடந்த சம்பவம் என்ன? சம்பளம் கொடுக்காததால் பாத்திரத்தை எல்லாம் போட்டு உடைச்சாங்களா? இப்படி ஒரு வீடியோ இந்த நாட்களில் மிகவும் வைரலாக பரவிட்டு இருக்குது. என்ன தகவல்? சரி, முதலாவது பேன் பற்றிய தகவலை பற்றி நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரப் டைம்ஸில் வெளியாகி இருக்கிறது என்ன அப்படின்றத ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, குவைத்துக்கு வரவழைக்கப்படும் பணிப்பெண்கள் மற்றும் டிரைவர்கள் சம்பந்தமான திருத்தப்பட்ட தொழிலாளர் நடைமுறைகளின் ஒரு பகுதியாக வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பை ஒழுங்குபடுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மூல நாடுகளை புதுப்பித்து மேலும் பல நாடுகளில் இருந்து ஆட்சேர்ப்பு கட்டுப்பாடுகளை விதித்து உள்துறை அமைச்சகம் ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. சுற்றறிக்கையின்படி தென்னாப்பிரிக்கா, பெனின், செனகல் ஆண்கள் மற்றும் எரித்திரியா, எத்தியோப்பியா, பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா, வியட்நாம் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட 10 நாடுகளில் இருந்து வீட்டு பணியாளர்களை ஆண் பெண் நியமிக்க தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் முறைமைப்படுத்துவதன் மூலம் ஆளுநரக அளவிலான சேவை மையங்கள் மூலம் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் செயல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ஆட்சேர்ப்பு தடை செய்யப்பட்ட 27 நாடுகளின் பட்டியலும் அந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. வெளியுறவு அமைச்சகம், சுகாதார அமைச்சகம் மற்றும் மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் ஆகியவற்றின் மதிப்பீடுகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் சில சமயங்களில் இந்த கட்டுப்பாடுகள் பெண் வீட்டு பணியாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும். பட்டியலிடப்பட்ட சில நாடுகள் குவைத்தில் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள நிலையில் மற்றவருக்கு அது இல்லாததால் புதுப்பிக்கப்பட்ட கொள்கையானது ராஜதந்திர மற்றும் நிர்வாக காரணிகளை கருத்தில் கொள்கிறது என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்த உத்தரவு வசிப்பிட விவகாரத்துறை மற்றும் தொடர்புடைய சேவையை மையங்களுக்கு அனுப்பப்பட்டு சமீபத்திய புதுப்பிப்பின்படி ஏற்கனவே அமலில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா, பெனின், செனகல் இந்த 3 நாடுகள்லேருந்து ஆண்களை மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஒன்லி ஆண்கள் மட்டும், பெண்கள் இல்லை. அதே போல் எரித்திரியா, எத்தியோப்பியா, பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா, வியட்நாம், நேபாளம் இதிலிருந்து ஆண் பெண் இருபாலாரையும் எடுக்கிறாங்க. இதுதான் இப்போதைய சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. 27 நாடுகள் தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குது. எந்தெந்த நாடு அப்படின்றது தெரியல. இதில் இந்தோனேஷியா கூட வரலை. பார்த்தீங்களா, பணிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்தோனேஷியா வரலை. இந்தோனேஷியாவை இதில் இவங்க சேர்க்கலை பணிப்பெண்களுக்கு. இன்னும் சில நாடுகள் கானா இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்க்கலை. 10 நாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. பணிப்பெண் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டியதால் முதலாளி போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் மூலம் கைது செய்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. ஜஹரா பகுதிகளில் அவங்க கத்தியை காட்டி முதலாளியை கொள்ளுவேன்னு மிரட்டினாங்க, இல்லை நான் கத்தியை காட்டி நானே வெட்டிக்குவேன் அப்படின்னு மிரட்டினாங்களான்றது என்ன, அவங்களுடைய கியூரியாசிட்டி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலே எப்படி நடந்துச்சு அப்படின்றது. ஆனால் இன்னொரு வீடியோ இந்த நாட்களில் மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ சரி, இது நல்லா பாருங்க. இந்த காட்சியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. சரியா? இப்போ இந்த இருக்கிற கபர்ட்டும் இந்த இருக்கிற இடத்தையும் பார்த்துட்டிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முன்னாடி ஸ்டார்ட்ல இருந்து பார்க்கும்போது அது வேறொரு கபர்ட், வேறொரு கிச்சனாக இருக்குது. சரியா? அதே இடத்துல மைக்ரோவன்லாம் இருக்குது அந்த பக்கம்.
அது அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி கன்வெர்ட் ஆகுது அடுத்த பக்கத்துக்கு, வேறொரு வீடு, வேறொரு டைல்ஸ், வேறொரு அந்த டைல்ஸ் எல்லாம் வேறு, வீடு வேறு, அந்த இடம் ஃபிட்டிங்ஸ் வேறு, இது ஒரு வேறு இடம், இது ஒரு வேறு இடம், 2 இடத்துல சம்பவம் நடந்திருக்குது. சரி, அடுத்ததாக இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, கபர்ட்டில் இருந்த பொருட்கள் மேலே இருந்த பொருட்கள், கபர்ட்டில் இருந்த பொருட்களை எடுத்து உடைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இந்த இதில் இருக்கிற பொருட்கள்லாம் இப்போ நீங்கள் படங்களில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்படி மேசையிலேருந்து இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் தள்ளி விடுவாங்க, இழுத்து விடுவாங்க, அந்த ஒரு சண்டை காட்சிகள், ஒரு கோப காட்சிகளில் இப்படி தள்ளி விடுவாங்க, அந்த மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அப்போது அவ்வளோ தூரம் மேலே இருக்கிறத கபர்ட்டில் இருக்கிறத, அதுவும் இந்த கபர்ட் இல்லை, இந்த கபர்ட்டில் தான், இந்த ஒரு கபர்ட் தான் சாஞ்சி போயிருக்குது இப்படி சரிஞ்ச மாதிரி, அந்த கபர்ட்டில் இருந்து எடுத்து தட்டி விட்டவங்களுக்கு அப்போ இந்த இருக்கிற பொருட்கள்லாம் தட்டி விட முடியலை. அவ்வளோ பொருட்கள் மேலே இருந்த கபர்ட்டை மட்டும், என்ன கபர்ட்டோட தனி கோபமோ, இப்போ இந்த இதில் இருக்கிற பொருட்கள் அப்படி அழகாக வச்சாப்புலேயே வச்ச இடத்துலையே இருக்குது. அப்போ இந்த இருக்கிற மேலே கபர்ட்டில் இருந்து மட்டும்தான் எடுத்து விட்டாங்களா? நாங்கடா கம்பி கட்டுற கதையாக சொல்கிறீங்க. இப்போ இருந்தால் பாருங்கள், அடுத்து அதே வீடியோவில் இன்னொரு கிச்சன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கிச்சனை காட்டுறாங்க, இன்னொரு கிச்சனையும் காட்டுறாங்க. சரியா? இப்போ அதில் பாருங்கள், ஒரு கபர்ட் அப்படியே சரிஞ்சிருக்குது, இந்த கபர்ட் அப்படியே சரிஞ்சிருக்குது. ஒரு வேலை வெயிட்டான ஏதாவது பொருட்களை உள்ளே வச்சதால சரிஞ்சு விழுந்து அப்படியே எல்லாமே கொட்டுப்பட்டு உடஞ்சிருக்கும். அதனால் ஏன்னா இதெல்லாம் ரிவர்ட் தானே, நம்ம நாட்டில் மாதிரி அந்த கல்லால் கட்டி சுவரால் பூசி அந்த மாதிரி இல்லை இல்லையா. இது வந்து ஜஸ்ட் அந்த எல்லாமே சாஃப்ட், ஒரு ஓங்கி நல்லா ஃபோர்ஸில் ஒரு குத்தினோன்னு வைங்களேன், இந்த கபர்டெல்லாம் அப்படியே மொத்தமாக சரிஞ்சிடும். ஆனால் இந்த கேபின் எல்லாமே ஜஸ்ட் ட்ரில் பண்ணி ரிவர்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீதுருப்பிங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதுவும் அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த மண் பாத்திரங்கள் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பாத்திரங்கள் தான், எல்லாமே வெயிட் ஆனது. அதே போல் இப்போ இந்த இடத்துல இந்த கபர்ட்லேயே நம்மளுக்கு நல்லா தெரியுது, இது அப்படியோ சாஞ்சு போயிருக்குது, இந்த கபர்ட் அப்படியோ சரிஞ்சு போய் கிடக்குது, மேலே கேப்பில் இருந்து அப்படியே சரிஞ்சு இருக்குது. அந்த இடத்துலையும் இந்த பாருங்க எவ்வளோ கை கட்டின பொருட்கள் இருக்குது. அடுப்பு அப்படியே இருக்குது, அடுப்புக்கு மேலே சட்டி அப்படியே இருக்குது, இந்த இடத்துல பாத்திரம் அப்படியே இருக்குது, சிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அப்படியே இருக்குது. மேலே கபர்ட்டை மட்டும் எட்டி உடைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்க, மேலே கபர்ட்டில் இருந்து எட்டி எடுத்து எல்லாத்தையும் கீழே விழுத்து திராட்டி இருக்கிறாங்க. யாருக்குடா பூ சுத்துறீ காதில் அப்படின்ற மாதிரி. ஏதோ கபர்ட் ஒன்று உடஞ்சி அப்படியோ சரிஞ்சிருக்குது, இதை காரணமாக காட்டி யாரோ ஒருத்தர் வீடியோ ரெடி பண்ணி குழப்பி விட்டாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது, தயவு செய்து ரொம்ப கவனம். நம்ம யாராவது ஒருத்தர் தேவையில்லாத வேலை செஞ்சு கடைசியில் நம்மளுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே கெட்ட பேரும் வரும். இந்த மாதிரி இந்த பார்த்திங்க தானே 27 நாடுகள், அது எந்தெந்த நாடுன்னு தெரியலை, ஆனால் நம்மளுக்கான முக்கியமான நாடுகள் எல்லாம் இன்க்ளூட்டில் இருக்குது வரலாம் அப்படின்னு. ஆப்பிரிக்க நாடுகள், சில நாடுகள்லாம் ஃபுல்லாகவே பேன் பண்ணியிருக்கிறாங்க வர முடியாமல். சில தவறுகள் தான் அதுக்கான காரணம். அதே மாதிரி இந்தோனேஷியா இன்னமும் வர முடியலை. பார்த்தீங்களா? கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பாதுகாப்பாக இருங்க.